விட்டமின் K2. ஸோ நம்ம உடம்புக்குள்ள விட்டமின் டி போகுது அப்படின்னா அது கால்சியமை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவசியம். இந்த கால்சியம் நம்மளுடைய எலும்புகளுக்கு போகாமல் சில பேருக்கு இரத்த குழாய்களுக்கு உள்ளே போய் அது படிய ஆரம்பித்து அத்ரோஸ்க்ளரோட்டிக் சேஞ்சஸை உண்டு பண்ணிடும். ஸோ இதனால் இரத்த நாளங்களில் அடைப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த விட்டமின் டி ப்ராப்பராக கால்சியமை அப்சர்வ் பண்ணி அது நம்மளுடைய எலும்புகளுக்கு கொண்டு போகிறதுக்கு வைட்டமின் K2 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் விட்டமின் டியும் கால்சியம் மாத்திரையும் எடுத்திருப்பாங்க. ஆனாலும் அவங்களுடைய எலும்புகள் பலகீனமாக இருக்கும். மாற அவங்களுடைய இரத்த நாளங்களுக்குள்ளே போய் இது கால்சியம் படிய ஆரம்பிச்சிடும். அப்போது வைட்டமின் K2 அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கணும். அது என்னென்ன உணவுப் பொருட்கள் அப்படின்னா, கீரை காய்கறிகள் எடுத்துக்கிறது நல்லது. கோழியினுடைய அந்த முட்டை மஞ்சள் கரு, இந்த மஞ்சள் கருவில் நிறைய வைட்டமின் K2 இருக்குது. சீஸில் விட்டமின் K2 இருக்குது. பால் பொருட்களில் விட்டமின் K2 இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே போல் நொதிக்க வச்ச உணவுப் பொருட்கள், மோர், அதே மாதிரி நீராகாரம், இதிலெல்லாம் வைட்டமின் K2 இருக்குது. இந்த உணவுப் பொருட்கள்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல விட்டமின் கே அதிகமாகிறதுனால வைட்டமின் டியோட அப்சார்ப்ஷன் கரெக்டாக இருக்கும். Dr. Srivarma's Magic Care. His wellness